பில்லியன் வருடங்களுக்கு பின்னோக்கி போயிடுவோமே. நானும் இருந்திருக்க மாட்டேன், நீங்களும் இருந்திருக்க மாட்டீங்க. ஏன் நம்மளை சுற்றி இந்த பூமி கூட கண்டிப்பாக இருந்திருக்காது. சரி, அப்போ என்னதான்டா அங்கே இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க. இது தவறு தானே? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போகிற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு நம்மளோட பூமி உருவெடுக்கிறதுக்கு முன்னுக்கு சூரியனை சுற்றி வெறும் ஸ்டார் டஸ்ட்டாக இருந்துச்சுக்கலாம். சரிடா, இந்த ஸ்டார் டஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? இந்த ஸ்டார் டஸ்ட்னா நம்மளோட விண்வெளியில் வந்து சிறிய சிறிய பாறை துகள்கள், அதாவது நம்மளோட விண்வெளியில் நிறைய டஸ்ட்டு குப்பைகள் இருக்கும். இந்த குப்பைகள் தான் வந்து ஸ்டார் டஸ்ட்னுவாங்க. ஸோ இந்த ஸ்டார் டஸ்ட்லாம் சேர்ந்து பல மில்லியன் வருடங்களுக்கு முன்னுக்கு ஒன்றா சேர்ந்து பல கிரகங்களை உருவெடுத்துச்சு. ஸோ அதில் தான் அந்த ஒரு ஃபார்மேஷனில் நம்மளோட பூமியும் பண்ணுவோம். சரி, அப்போ நம்ம பூமி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு நெருப்பு பந்தா தான் காட்சி அளிச்சிச்சான். சரி, இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா? பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னுக்கு ஈர்ப்பு திசை காரணத்தினால் பெரியதாக மாறின கிரகங்கள் உருவெடுத்து சிறிய கிரகங்களும் உருவெடுத்துச்சு. சரி, 1 இல்லை 2 இல்லை 100க்கும் மேலான கிரகங்கள் உருவெடுத்தது. அதில் பூமியும் ஒன்று. அப்போது அந்த டைமில் நம்ம பூமியை எப்படி கூப்பிட்டாங்கன்னா நெருப்பு பந்து அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம பூமி 1100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை இருந்துச்சான். இந்த ஒரு வெப்பநிலையில் நம்மளோட பூமியில் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை. பூமியை சுற்றி கார்பன் டை ஆக்சைடு அண்ட் நைட்ரோஜன் கேஸ் மட்டும் தான் இருந்துச்சாங்க. தியா என்ற ஒரு கிரகம், அதாவது மாஸ்க் சைஸில் இருக்கிற ஒரு பிளானெட் வந்து நம்ம பூமியோட சண்டை போடுதுன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம பூமியில் வந்து இடிக்குது. ஸோ இப்படி பூமியில் இடித்த அந்த கிரகம், அந்த ஒரு ஃபார்மேஷனில் தான் நம்ம மூன், அதாவது நிலா உருவெடுத்தது. எப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த தியா என்ற ஒரு கிரகமும் நம்ம பூமியும் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் இடிக்கும் போது அதில் ஏற்படுற அந்த, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட், எக்ஸாம்பிள் நம்ம கான்டினென்ட்கள் சொல்லலாம். இந்த பூமியும் இந்த தியா என்ற கிரகமும் இடிச்சுக்கிறப்ப ஒன்றுக்கு ஒன்றும் இந்த பூமி தியா கிரகத்தை முழுங்கி அதிலிருந்து ஒரு சின்ன பாகத்தை துப்பி அதுதாங்க நிலாவா உருவெடுத்துச்சு. சரிங்களா? இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்போ நிலா 3200 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பு கொண்டதா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம பூமிக்கும் நிலாவுக்கும் இடையில இருந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,530 கிலோமீட்டர் அப்படின்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில ஒரு நாளைக்கு சராசரியா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் தாங்க. பின்பு 600 மில்லியன் வருடங்கள் கழித்து சோலார் சிஸ்டம் ஃபார்மேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மேஷன் நடக்குதுங்க. நம்ம விண்வெளியிலிருந்து எக்கச்சக்கமான டெப்ரிஸ் என்ற விண்கற்கள் வந்து நம்ம பூமியை தாக்குது. ஸோ இப்படி வந்து தாக்குறப்ப அந்த விண்கல்ல வந்து மெத்தியோஸ்பேர் வித் வாட்டர் கிறிஸ்டல்ஸ், அதாவது நீர்த்துளிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த நீர்த்துளிகள் நம்ம பூமியில வந்து கிட்டத்தட்ட 20 மில்லியன் வருடங்களாக தாக்கப்பட்டிருக்குது. அதாவது விண்கற்கள் மழை அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும் அந்த டைம்ல. அப்படி பண்ணப்பட்ட அந்த ஒரு ஃபார்மேஷன் 20 மில்லியன் வருடங்கள் கழித்து நம்மளது பூமி கிட்டத்தட்ட 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கு. அப்போ நம்ம பூமி எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியை சுற்றி ஃபுல்லா நீரால மூடப்பட்டு சூழப்பட்டு இருந்துச்சு. சரி வாங்க, இந்த ஒரு ஃபார்மேஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பூமியில முதல் உயிரியல், அதாவது மைக்ரோவேவியல் பாக்டீரியா உருவானது.